வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான டோபமைன் அட் 222 அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த ஜெனரேஷன்ல நிறைய பேர் போனுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்கல்ல, அதை பத்தி சில விஷயங்களை நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டோபமைன் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு புரிய வைக்கிறாங்க. ரேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்தோம்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாத்தீங்களா, அப்ப டோபமைன் சுரக்கும். அதை நல்ல விஷயத்துல சுரக்க வைக்கணும். ஆனா நிறைய பேர் போன் அதிகமா யூஸ் பண்ணி சுரக்க வைக்கிறாங்கல்ல, அதை பத்திலாம் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் நமக்கு காட்டுறாங்க பாத்தீங்களா, இந்த அபார்ட்மெண்ட்ல போன் அதிகமா யூஸ் பண்றதுனால ஒரு கிரைம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த கிரைம் கரெக்டா 2:22க்கு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப முதல்ல ஒரு கப்பல் விளாகர்ஸ் நமக்கு காட்டுறாங்க. இவங்க நிறைய ரீல்ஸ் வீடியோ தான் போடுவாங்க. இதுல இந்த பொண்ணோட பேரு மகேஸ்வரி அப்படின்றது, இவங்க ஹஸ்பண்டோட பேரு மகேஷ் அப்படின்றது. இவங்களும் போடுறதுக்காக மத்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மகேஷ் இருக்காரு பாத்தீங்களா, வேலைக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. இவருக்கு சின்ன ஹெல்ப் கூட மகேஸ்வரி பண்ண மாட்டாங்க. இப்ப உஷான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ஒரு குக்கிங் சேனல் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சிடுறாங்க. பையன் பாத்ரூம்க்கு போயிருப்பான், இன்னும் வெளியே வராம இருக்கான். ஏன்னா பையன் பாத்ரூம்ல உட்காந்து போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு நேரம்டா பாத்ரூம் போவ, சீக்கிரமா வெளியே வா அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. இதே அபார்ட்மெண்ட்ல இருக்க மதுசூதன் ஒரு நபரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை பிரிஞ்சு தனியா தான் இருந்துட்டு இருக்காரு. இப்ப இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. மச்சான், என்னோட ஒய்ஃப் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாடா. என் பொண்ணு அவ தான் வச்சிருக்கா. மாசம் செலவுக்கு காசு தா, அப்பதான் குழந்தைய பார்க்க விடுவேன்னு சொல்லிட்டா. 2 மாசமா என்னால காசை பெரட்ட முடியலடா. என் குழந்தைய கூட என்னால பார்க்க முடியல. உன்கிட்ட ஏதாவது காசு இருந்தா தா மச்சான், ஒரு 10,000 ரூபாய் மட்டும் தான்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த நபருமே கொஞ்சம் தயங்குறாரு. சரிடா 10,000 ரூபாய் அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. மதுசூதனோட ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கிறது உண்மைதான். ஆனா இவர் காசை வாங்கினது ஒய்ஃபு கிட்ட தரதுக்காக கிடையாது. அது மூலியமா சூதாட்டம் ஆடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. ஏமாத்தி தான் அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து காசை வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. உஷாவோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஸ்கூலுக்கு ரெடி ஆகாம மும்மரமா அந்த போனையே யூஸ் பண்ணிட்டு இருக்கான். போன்ல கேம் தான் விளையாடிட்டு இருக்கான். இவங்களும் பொறுத்து பாக்குறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாங்க. போனை புடுங்கிடுறாங்க. முதல்ல சாப்பிட்டு கிளம்புடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பையனும் சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப வினோத்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவருக்கு ரீசெண்டா தான் ஒருத்தங்க கிட்ட பிரேக்கப் ஆயிருக்கு. அவங்களுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி திரும்ப கால் பண்ணிட்டாரு. அவங்க இவரோட பேரை டாக்ஸிக் அப்படின்ற மாதிரி தான் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. போனை கடைசி வரைக்கும் எடுக்கவே மாட்டாங்க. இப்ப மகேஷும் பக்காவா ரெடி ஆயிடுறாரு. இவர் சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிருப்பாரு போல. இப்ப ஸ்விக்கி காரங்க எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட தந்துடுறாங்க. அதாவது ஒய்ஃப் சமைக்கல, அதனால தான் இவர் ஆர்டர் பண்ணிருக்காரு. இருந்தாலும் ஒய்ஃப் சமைச்ச மாதிரி ஸ்டேட்டஸ் போடணும்னு நினைக்கிறாரு. இப்போ ஒய்ஃப் சமைச்ச மாதிரிலாம் டிஃபன் பாக்ஸ்ல வச்சிடுறாரு. என் ஒய்ஃப் எனக்காக சமைச்சா, அவ கியூட்டி அப்படின்ற மாதிரிலாம் போடுறாரு. ஆனா இவர் கியூட்டின்னு போடுறதுக்கு பதிலா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ல தப்பான வார்த்தையை போட்டுறாரு. அதாவது கொஞ்சம் அசிங்கமான வார்த்தையை போட்டுறாரு. இதை பாக்குற ஒய்ஃப் ஷாக் ஆயிடுறாங்க. கியூட்டின்னு போட சொன்னா என்னடா போட்டு வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. சி போடுறதுக்கு பதிலா கே போட்டுட்டேன், அதனால தான் தப்பா தெரியுது, நான் மாத்திடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. இதை பார்த்து இவங்க பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை ஒரு கண்டென்ட் ஆக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப தங்கம்னு ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. இவங்க புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்றதுக்காக தான் போக போறாங்க. கண்ணாடியை பார்த்து சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப என்ன, பிரேக்கப் ஆயிடுச்சு அவ்வளவுதானே, அவன்லாம் சரியான டாக்ஸிக்கு, அவனை விட்டு தள்ளி இருக்கிறது தான் நல்லது, நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சாமி கும்பிட்டு கிளம்பலான்னு பாக்குறாங்க. ஆனா அவர்கிட்ட இருந்து தான் போன் வந்துகிட்டே இருக்குல்ல. இவங்களுமே கோவமா அட்டன் பண்ணி என்ன வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் உன்னை பாக்குறதுக்காக அங்கதான் வந்துட்டு இருக்கேன், வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் வினோத் சொல்லிட்டாரு. உன்னை பாக்குறதுக்கே எனக்கு விருப்பம் கிடையாது, நான் கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரிலாம் தங்கம் கோவமா சொல்றாங்க. இப்ப மகேஷும் கிளம்புறதுக்கு தயாராகிறாரு. மகேஸ்வரி இருக்காங்கல்ல, உனக்கு 3-4 ரீல்ஸ் அனுப்பியிருக்கேன், நல்லா ஆபீஸ்லயே பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துரு, வந்தோன்னு பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. மதுசூதனா பார்த்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப தங்கமோ கதவெல்லாம் சாத்திட்டு கிளம்புறதுக்கு தயாரா வராங்க. அவங்க கிளம்புறதுக்காக நடந்து வராங்கல்ல, உஷாவும் அவங்கள கவனிக்கிறாங்க. உஷாக்கு பிடிக்காத போல ஒரு மாதிரி முறைச்சு பாக்குறாங்க. உஷா முறைச்சு பார்த்ததை சுத்தமா தங்கம் கண்டுக்க மாட்டாங்க. இப்ப ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப மதுவை நமக்கு காட்டுறாங்க. ரூம்ல பசங்க கூட கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காரு போல. ஃப்ரெண்டு கிட்ட 10,000 ரூபாய் வாங்கினாரு பாத்தீங்களா, அதை தோத்துறாரு. வேற ஃப்ரெண்டு கிட்ட காசு உஷார் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இப்ப வேற ஒருத்தருக்கு கால் பண்ணி நார்மலா பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த நபர் புதுசா வீடு கட்டியிருக்காரு போல. நாளைக்கு பால் காய்ச்ச போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல கேட்கலாமா என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் காசு தேவை மச்சான், நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, சம்பளம் வந்தோன்னா கண்டிப்பா உனக்கு தந்துடுறேன், எனக்கு ஒரு 10,000 ரூபாய் மட்டும் அனுப்பி விடு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு.
அந்த நபருமே முதல்ல தயங்குறாரு. சரி மச்சான் நம்பர் தா, நான் அனுப்பி விடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறாரு. மகேஷ் இன்னும் ஆபீஸ்க்கே போல, அதுக்குள்ள ஒய்ஃப் கால் பண்ணிடுறாங்க. என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் இன்னும் ஆபீஸ்க்கே போலமா, முதல்ல ஆபீஸ்க்கு போய் கொஞ்சம் வேலையை பாக்குறேன், அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அவங்க ஏத்துக்கிறாங்க. இப்பயே ரீல்ஸை பார்த்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலான்ற மாதிரி இவர் தனியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்திலேயே ரோட்ல ஒருத்தர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவன் என்ன தனியா பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறது. சாரிண்ணே அப்படின்ற மாதிரி இவரும் பைக் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. இப்ப மகேஸ்வரி வீட்டு காலிங் பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. யாரா இருக்கும்ன்ற மாதிரி மகேஸ்வரி கதவை திறந்து பாக்குறாங்க. ஒரு பையன் தான் வந்திருக்கான். மேடம், நான் உங்களோட பெரிய ஃபேன் மேடம், உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அந்த பையன் பேச்சே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல. இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. சட்டுன்னு இந்த இடத்துல கதவெல்லாம் லாக் பண்ணிடுறாங்க. உஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த அபார்ட்மெண்ட்லயே ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. எப்ப பாரு அவங்களுக்கு கால் பண்ணி இவங்க காசிப்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி மதுவோட ரூம் நமக்கு காட்டுறாங்க. மது ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காரு. அந்த கார்ட்ஸ் கேம்ல ஒருத்தர் நிறைய காசை தோத்துறாரு. ரொம்ப அப்செட் ஆயிடுறாரு. ஒரு கத்தி எடுத்து அவரோட கையை திரும்ப திரும்ப அவரே வெட்டுறாரு. ஏன் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தடுக்கிறதுக்காக வரல அப்படின்றது நமக்கு தெரியல. தங்கம் பைக்ல போயிட்டு இருக்கும் போது கரெக்டா வினோத் வந்து தடுத்துறாரு. ஆக்சுவலா இந்த வினோத் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை ரொம்ப சந்தேகப்பட்டிருக்காரு. நீ நிறைய பேர் கூட எதுக்காக பேசுற பழகுறன்னு தொல்லை பண்ணிருக்காரு. இதெல்லாம் தாங்க முடியாம தான் இவங்க பிரேக்கப் பண்ணிருக்காங்க. இது சார்ந்து இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்த வழியா போலீஸ் ஜீப் வருது. என்ன இங்க இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நீ யாருன்ற மாதிரிலாம் இவரை பார்த்து போலீஸ் கேக்குறாரு. சார் ஃப்ரெண்டு தான், நாங்க பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வினோத் சொல்லிட்டாரு. ஆனா தங்கம் இருக்காங்கல்ல, இவன் யாருன்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இதனால இன்ஸ்பெக்டர் மேற்கொண்டு விசாரிக்கிறாரு. கோவப்பட்ட வினோத் இன்ஸ்பெக்டர் கிட்டே ஏடாகூடமா பேசிடுறாரு. கோவப்பட்ட இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர் பைக்குக்கான கீயை வாங்கிடுறாரு. ஸ்டேஷனுக்கு வந்து கீயை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. எல்லாத்துக்கும் காரணம் அவதான்ற மாதிரி தங்கம் மேலே இவர் கோவப்படுறாரு. இப்போ ஒரு வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டுல இருக்க பொண்ணு காணாம போயிருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு கீதா அப்படின்றது. அதனால ஒரு சீனியர் போலீஸ் கிட்ட அப்பா இருக்கார்ல, விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சீனியர் போலீஸ் என்ன பண்றாருன்னா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாரு. இந்த மாதிரி கீதான்னு ஒரு பொண்ணு காணாம போயிருக்கா, சீக்கிரமா அவளை கண்டுபிடி, அவ காணாம போய் 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு, அவ போட்டோவை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப போட்டோல இருக்கவங்கள பாக்குறாரு. இந்த உஷா எப்ப பாரு காசிப் பேசுவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப கூட ஃப்ரெண்டு கிட்ட காசிப் தான் பேசிட்டு இருக்காங்க. தங்கத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவ என்னமோ ஒழுங்கு மாதிரி அந்த பையன் கூட பிரேக்கப் பண்ணிட்டா, இவளை பத்தி எனக்கு தான் தெரியும், இவ ரூம்க்கு நிறைய பசங்க எல்லாம் வந்துட்டு போவாங்கன்ற மாதிரி சொல்றதுக்காக வராங்க. அதுக்குள்ள சிலிண்டர் தரதுக்காக ஒரு பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதனால அப்புறமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி காலை கட் பண்ணிருப்பாங்க. மது அந்த காசையும் தோத்துறாரு போல. இப்ப வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. நிறைய நகையை ஒரு சேட்டு கிட்ட வச்சிருக்கோம், வச்சது மூலியமா எங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல, மொத்தமா விக்கலாம் தான் இருக்கும், அதுக்கு மீட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காசு தேவை, நீ மட்டும் காசு தந்தன்னு வச்சுக்கோயேன், மீட் எடுத்து திரும்பி தந்துடுறேன்னு சொல்றாரு. அதனால இந்த ஃப்ரெண்டை அனுப்பி விடுறாரு. அதை வச்சு இந்த மது சூதாட்டம் ஆடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப உஷா இருக்காங்கல்ல, திரும்பி அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி தங்கத்தை பத்தி தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு டவர் சரியா கிடைக்கல, விட்டு விட்டு கேட்டுட்டு இருக்கு. இதனால உஷாவும் இந்த இடத்துல அப்செட் ஆயிடுறாங்க. என்ன இவகிட்ட இந்த விஷயத்த சொல்ல முடியாம இருக்கு, சரி நம்ம வாய்ஸ் நோட்டு போட்டுருவோம், அவ பொறுமையா கேட்டுக்கிட்டோம், மனசுல இருக்கிறத இறக்கி வச்சாதான் சரிப்பட்டு வரும்னு யோசிக்கிறாங்க. இப்ப வாய்ஸ் நோட்ல தங்கத்தை பத்தி எல்லாம் அனுப்பி விடுறாங்க. தங்கம் புது வேலைக்காக தான் வந்திருப்பாங்க. இப்ப புது பாஸ் இருக்கார்ல, இவங்க கிட்ட வேலையை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. நாளையில இருந்து நீங்க ஜாயின் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சீனியர் போலீஸ் இருக்கார்ல, இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி பேசுறது. என்னையா ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்ற மாதிரி கேட்கறது. நான் எல்லா சைடும் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன் சார், இன்னும் எனக்கு எதுவுமே தெரியல, நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சா உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன்னு சொல்றாரு. இப்ப மகேஸ்வரி கிட்ட இருந்து ஹஸ்பண்டுக்கு கால் வருது. இவரும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன் தொல்லை பண்ணிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றாங்க. என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அவனுக்கு எப்படி முதல்ல வீடு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி அவரும் யோசிக்கிறது. சரி வீடியோ கால் போட்டு அந்த பையன் கிட்ட காட்டு, நான் பேசிக்கிறேன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு வீடியோ கால் போட்டு அந்த பையன் கிட்ட காட்டுறாங்க. சார் நான் உங்களுக்கும் பெரிய ஃபேனு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்றான். சரிப்பா நீ வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. மேடம் கூட போட்டோ எடுக்காம நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி அட்ரஸ்லாம் எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆக்சுவலா இவங்க வீடியோல ஒரு கிஃப்ட்டை ஓபன் பண்ணிருப்பாங்க. அதுல அட்ரஸ் இருந்திருக்கும், அதை மறைக்காமையே ஓபன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சுதான் இந்த பையன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இங்க இருந்து முதல்ல போன்ற மாதிரிலாம் இவங்க பேசுறாங்க. ஆனா அந்த பையன் போற மாதிரியே இல்ல. உஷா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது. நீ எனக்கு அனுப்புறதுக்கு பதிலா வாய்ஸ் நோட்டை குரூப்ல போட்டிருக்க, முதல்ல குரூப்ல இருக்கிறத டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. இந்த பையன் இங்க இருந்து போகவே மாட்டான், பார்த்துட்டு தான் போவான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் மகேஷ் யோசிக்கிறாரு. மகேஸ்வரி இருக்காங்கல்ல, நம்ம லைவ் மாதிரி போலாம், இந்த பையன் பண்ணிட்டு இருக்கிறத பத்தி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப உஷா இருக்காங்கல்ல, டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாங்க. எங்கடி டெலீட் பண்ணிருக்க, இன்னமும் குரூப்ல தான் இருக்கு,
டெலிட் ஃபார் எவ்ரி ஒன்னு கொடுக்கணும், நீ டெலிட் ஃபார் மீனு கொடுத்துட்ட போல, இப்ப திரும்பி டெலிட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சாவி இல்லனா வண்டியை தள்ள முடியுமான்னு தெரியல. வினோத் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஸ்டேஷனுக்கு போலான்ற மாதிரி வண்டியை தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல மகேஸ்வரி இருக்காங்கல்ல, லைவுக்கு வந்துடுறாங்க. நான் எப்பவுமே ஃபேன்ஸ் கிட்ட அன்பா தான் நடந்துப்பேன், ஆனா வீட்டுக்கெல்லாம் தேடி வர்றது ரொம்ப தப்பு, அந்த மாதிரி தான் ஒரு பையன் வந்து தொல்லை பண்றான், நீங்களே பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. என்ன மேடம் லைவ்ல என்ன காட்டுறீங்க, முதல்ல கட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பையன் சொல்றான். இப்ப அபார்ட்மெண்ட்ல இருக்க தங்கத்தோட ஃப்ரெண்டு கால் பண்றாங்க. இந்த மாதிரி உஷா உன்னை பத்தி பேசியிருக்கா கேளுன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. என்னதான் பேசியிருக்கான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவங்களை பத்தி ரொம்ப தப்பா பேசியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது தங்கத்துக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப மதுவோட ரூம் நமக்கு காட்டுறாங்க. மது இன்னமும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. இப்ப இன்னொன்னு பையன் நிறைய காசெல்லாம் தோத்துறான். அந்த பையன் சாவணும்னு நினைக்கிறான். அதனால சேர் எடுத்து அந்த இடத்துல இவன் தூக்கெல்லாம் போட்டுக்கிறான். எதுக்காக மத்தவங்க தடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. கீதான்ற பொண்ணை பத்தி இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த கீதா அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கூட பைக்ல கிளம்பி இருக்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க போனாங்கன்னு தெரியல, அந்த பாய் ஃப்ரெண்டை பத்தியும் தெரியல. நான் தேடிட்டு இருக்கேன் சார், சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்றாரு. சரி சீக்கிரமா விசாரின்ற மாதிரி சீனியர் சொல்றாரு. இப்ப மது கிட்ட காசு திரும்பி காலி ஆயிருது இல்ல, அவரோட வேற ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி காசை சாமர்த்தியமா கேட்க பாக்குறாரு. வேற ஒரு பிரச்சனை இருக்குன்ற மாதிரி தான் காசை கேட்க பாக்குறாரு. ஆனா மதுவை பத்தி இந்த ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருச்சு போல. உன்னை பத்தி எனக்கு தெரிய வந்துருச்சு, இப்படி ஏமாத்தி சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையாடா, நீலாம் எதுக்கு உயிர் வாழ்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு விட்டுறாரு. இதனால மதுவை இந்த இடத்துல செம்ம கோவத்துல இருக்காரு. வினோத் பைக்கை தள்ளிட்டு வந்தாரு பாத்தீங்களா, வழியிலேயே இன்ஸ்பெக்டரை பாத்துறாரு. சார் கீயை தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்க பிஸில கீயை தந்துருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இருந்தாலும் ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இவர்கிட்ட 500 ரூபாயை வாங்கிட்டு கீயை தந்துடுறாங்க. இவருமே தங்கத்தை பாக்கிறதுக்காக கோவமா கிளம்புறாரு. இப்ப உஷாக்கு ஒரு டெலிவரி பையன் கால் பண்றான். மேடம் கீழே தான் வெயிட் பண்றேன், வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றான். ஏன்பா நீ மேல வரமாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சரி குடுன்ற மாதிரி வாங்கிட்டு மேல ஏறி வந்துட்டு இருக்காங்க. அப்ப தெரியாதனமா மது மேல இடிச்சிடுறாங்க. ஏண்டா உனக்கெல்லாம் வேற வேலை வெட்டியே இல்லையா, இப்படிதான் அங்கேயும் இங்கேயும் நடமாடிட்டு இருப்பியா அப்படின்ற மாதிரிலாம் மதுவை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. ஏற்கனவே கோவத்துல இருந்த மது இதனாலயும் கோவமாயிடுறது. இவங்க லைவ்ல போடுறதுனால இந்த பையனுக்கு அசிங்கமாயிடும்ல, அதனால தான் அவங்க போனை தடுக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றான். ஒரு ஸ்டேஜ்ல அவங்க கையில இருக்க போனை தள்ளி விட்டுறான். அது வெளியெல்லாம் போய் விழுந்துருது. இவங்க இருக்காங்கல்ல பொறுமையா கதவு கிட்ட வராங்க. அவங்க கிட்ட மாட்டாம போனை எடுத்துடுறாங்க. இப்ப மதுக்கு சூதாட்டம் விளையாடுறதுக்கு காசு தேவை. அந்த லேடி இடிச்சுட்டு போனாங்கல்ல, அப்ப உஷா செயின் போட்டிருந்ததெல்லாம் இவர் கவனிச்சிருப்பாரு. அந்த செயினை நம்ம தூக்கிட்டா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப உஷா வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய ராடு வெளியே இருக்கு, அந்த ராடு எடுத்து தான் உள்ள போறாரு. இப்ப மணி ஏறக்குறைய 2 இருக்கும். தங்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களை பார்க்கணுன்றதுக்காக வினோத் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அதே சமயம் உஷா இருக்காங்க பாத்தீங்களா, என்ன வந்திருக்கு பார்க்கணுன்ற மாதிரி ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையன் ரொம்ப தொல்லை பண்றான்ல, அதனால மகேஸ்வரி போலீஸ்க்கே கால் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வெளியே இருக்க இந்த பையன் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மணி 2:19 தான். போலீஸ் ஜீப்போ இந்த இடத்தை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. 2:22க்கு ஒரு கிரைம் நடக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, இப்ப மணி 2:22 ஆயிருது. என்ன கிரைம் நடந்தது அப்படின்றத தெளிவா நமக்கு காட்டல. இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி செக் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு இருக்காரு. முதல்ல இந்த இடத்துக்கு வினோத்தையும் தங்கத்தையும் வர வைக்கிறாரு. ஏண்டா சொல்ல சொல்ல கேட்காம வீடு வரைக்கும் வந்திருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் அங்க இருக்க வினோத் கிட்ட கோவப்படுறாரு. இப்ப அடுத்ததான் இந்த இடத்துக்கு மகேஷையும் மகேஸ்வரியும் வர வைக்கிறது. அவங்க கிட்டயும் கோவமா பேசிட்டு இருக்காரு. அவன் வந்தோடனே போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா, எதுக்காக லைவ் எல்லாம் போனீங்க அப்படின்ற மாதிரி தான் திட்டிட்டு இருக்காரு. இப்பதான் என்ன கிரைம் நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. உஷாவை யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க போல. இப்ப உஷா கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. இப்ப உஷாவை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. பையன் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கான் போல. அம்மாவோட ரத்தத்தெல்லாம் தொட்டு பாக்குறான். பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். 3 விஷயம் நடந்திருக்க பாசிபிள் இருக்கு. அது என்னென்ன விஷயம் அப்படின்றத தனித்தனியா நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல் சம்பவத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த லேடி வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்பதான் இந்த இடத்துக்கு தங்கம் வராங்க. என்னை பத்தி நீ எப்படி பேசுவ, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணன்ற மாதிரி கண்டமேனிக்கு திட்டிட்டு இருக்காங்க. உண்மை அதுதானே, அதனால தான் பேசுனன்ற மாதிரி பதிலுக்கு உஷாவும் பேசுறாங்க. அப்ப வினோத் இந்த இடத்துக்கு வந்து இதெல்லாம் கேட்கறாரு. அப்ப நான் நினைச்சது சரிதானா, நீ நிறைய பசங்க கூட பழகிட்டு இருந்தது உண்மைதானா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கறாரு. அப்படி பேசும்போது கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசுறாரு. பொண்ணுகிட்ட அப்படிலாம் பேசாது அப்படின்ற மாதிரி உஷா சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. நீ சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் நடிக்காத, நீ அவனை விட பெரிய காரியத்தை பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. கோவத்துல உஷாவை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. எல்லாம் ஒன்னால் தான் வந்தது அப்படின்ற மாதிரி வினோத்தை வெளியே கூட்டு வந்து பயங்கரமா அவர் கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அதே சமயம் இந்த பையனால கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு 2வது சம்பவத்தை யோசிக்கிறாங்க. போலீஸ் ஜீப் வர சவுண்ட் கேட்டோன்னே இந்த பையன் ஒளியணும்னு நினைச்சிருப்பான். உஷாவோட வீட்டுல ஒளிஞ்சுக்கலான்ற மாதிரி உள்ள வந்திருப்பான். யாரா நீ, எதுக்காக வீட்டுக்குள்ள வர போன்ற மாதிரி சொல்றாங்க. கத்தாதீங்கன்ற மாதிரி தள்ளி விட்டுருப்பான். அப்படி இவன் கூட பண்ணிருக்கலாம்னு யோசிக்கிறாங்க.
மூணாவது சம்பவம் எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மதுசூதனன் எடுக்கணும்ன்ற மாதிரி நினைச்சாரு பாத்தீங்களா, இப்ப மது பொறுமையா உங்க வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இப்ப பீரோ இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. காசு கொஞ்சம் கிடைக்குது, இதை எடுத்துட்டு போயிடலாம் நினைக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது கரெக்டா சவுண்ட் கேட்டு உஷா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, காசு திருடுறியா அப்படின்ற மாதிரிலாம் பிடிக்க பாக்குறாங்க. கோவத்துல அந்த ராடை வச்சு அடிச்சிடுறாரு. இந்த மூணுத்துல எப்படினாலும் நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. போலீஸ்க்கு எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்றது தெரியாம விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கீதா என்னோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி ஒருத்தங்க கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த கான்ஸ்டபிளும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. உஷாக்கு நடந்த விஷயம் ஹஸ்பண்டுக்கு தெரிய வந்தது போல. சார், பீரோல காசு இருக்கு, அது கரெக்டா இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால இன்ஸ்பெக்டரும் போய் பாருன்ற மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி வைக்கிறாரு. செக் பண்ண கான்ஸ்டபிள் இருக்கார்ல, சார் காசுலாம் இல்லைன்னு சொல்றாரு. சோ யாரோ திருடி இருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. இந்த மது தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரா என்னன்றது தெரியல. மது அவரோட வீட்டுல இருக்கும் போது ஒய்ஃபு கிட்ட இருந்து கால் வருது. நீங்க பழைய மாதிரி மாறிடுங்க, நாங்க அந்த இடத்துக்கு வந்துடுறோம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நான் ரொம்ப தூரம் இந்த விஷயத்துல போயிட்டேன், இதுக்கப்புறம் என்னால பழைய மாதிரி மாறவே முடியாது, நீ பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணோன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருப்பாரு. அப்படி மது ரூமோட கதவையும் தட்டி பார்த்திருப்பாங்க. மது கதவையே திறந்திருக்க மாட்டாரு. உள்ள இருக்கான் சார், இருந்தாலும் கதவை திறக்க மாட்டான், என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கான்ஸ்டபிளுங்க கேட்டுட்டு இருக்காங்க. இதனால இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கதை உடச்சிட்டு கூட உள்ள போலான்னு யோசிக்கிறாரு. இப்ப கதை உடச்சிட்டு உள்ள வந்துட்டு இருக்காரு. அந்த மது இருக்காருல, போனை பக்கத்துல வச்சிருக்காரு. அதே மாதிரி ஒய்ஃபு போட்டோவோ பார்த்துட்டு இருக்காரு. கூப்பிட பதிலே சொல்லாம அமைதியா இருக்காரு. இதனால கோவப்பட்ட இன்ஸ்பெக்டர் இருக்காருல, இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அவர் போன்ல பார்த்தா அவர் ஏகப்பட்ட காசு தோத்துருக்காருன்னு தெரிய வருது. ஆக்சுவலா போன்ல இருந்து தான் அவர் கார்டு கேம் விளையாடி இருக்காரு. இதனால தான் பக்கத்துல இருக்கவங்க இறக்கும் போது காப்பாத்துறதுக்கு யாருமே ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அவங்க வீட்டுல சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. இவர் தான் காசுக்காக உஷாவை அட்டாக் பண்ணிருக்காருன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இங்க இருந்து இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஒய்ஃபும் சோகமா இதை பாக்குறாங்க. இப்பதான் நடந்த ஒரு விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் காசை போய் செக் பண்ணுங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா, கான்ஸ்டபிள் செக் பண்றதுக்காக வந்திருப்பாரு. நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி கான்ஸ்டபிள் தான் எடுத்து வச்சிருப்பாரு. காசு இல்லன்ற மாதிரி போய் சொல்லியிருப்பாரு. ஆக மொத்தத்துல மது அந்த காசு எடுக்கல. ஆனா மது கொலை பண்ணாரா இல்லையான்றது நமக்கு தெரியல. இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. மதுதான் இதை பண்ணாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்ப மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. தங்கமும் மகேஸ்வரியும் சேர்ந்த மாதிரி உஷாவோட ஹஸ்பண்டை பார்த்து பேசுறதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க கடைசியா சண்டைலாம் போட்டாங்கல்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. பையன் எங்கன்னு கேக்குறாங்க. பையன் மாடியில இருக்கிறதா அப்பா சொல்றாரு. சரி மாடியில போய் பையனை பார்க்கலான்ற மாதிரி தங்கம் யோசிக்கிறாங்க. இப்ப மாடியில வந்து அந்த பையனை பாக்குறாங்க. அந்த பையன் ரொம்ப சோகத்துல இருக்கான். அம்மாக்கு ஒண்ணும் இல்ல, அம்மா சீக்கிரமா தேறி வந்துருவாங்க, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. இருந்தாலுமே இந்த பையன் பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவங்க சண்டை போட்டு வெளியே போனாங்க பாத்தீங்களா, அப்பதான் இந்த பையனோ வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பான். இவன் வீட்டுக்குள்ள வந்தோடனே என்ன பண்றானா, போன் எடுத்து கேம் தான் விளையாடிட்டு இருக்கான். எத்தனை வாட்டி வாங்கிட்ட சொல்றது, கேம் விளையாடாது அப்படின்ற மாதிரி போன் எல்லாம் புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவனுமே அம்மா கிட்ட பயங்கரமா கோவப்படுறான். ரெண்டு பேருக்குள்ளேயும் இந்த இடத்துல சண்டைலாம் ஏற்பட்டிருக்கும். அதுல போனை தூக்கி அடிச்சிருப்பான். இவங்க மண்டை மேல பட்டு தான் கீழே விழுந்திருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் வந்த மாதிரி காமிச்சதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இவன் கொஞ்சம் முன்னாடியே வந்திருப்பான். இவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்றதை வச்சே தங்கம் இதை புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இங்க இருந்து கிளம்ப போறாங்க. இவங்க யார்கிட்டயாவது போய் சொல்லிட போறாங்க அப்படின்ற மாதிரி இவனும் பயப்படுறான். போகாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் புடிச்சிட்டு இருக்கான். இவங்களும் அவனை மீறி எப்படியாவது போகணுன்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துக்கு மகேஸ்வரி வந்துடுறாங்க. அதே மாதிரி மகேஷும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்பதான் தங்கம் இருக்காங்கல்ல, இவன் தான் இதை பண்ணிருக்கான்ற மாதிரி புரிய வைக்கிறாங்க. டே தம்பி, எதுனாலும் பேசிக்கலாம், முதல்ல அமைதியா இரு அப்படின்ற மாதிரிலாம் மகேஷ் சொல்றாரு. ஆனா அந்த பையன் அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருக்கான். இப்ப தெரியாதனமா ஒருத்தரோட ரூம் கதவை இடிக்கிறாங்க. அது ஓப்பன் ஆகி இவங்க உள்ள போய் விழுந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு கரெக்டா வினோத் வராரு. எதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி தங்கம் பாக்குறாங்க. நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன், அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன், மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் கிளம்பணும்னா கூட கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. நான் கீதாவோட ஃப்ரெண்டு, இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசணும்னு ஒரு பொண்ணு சொன்னாங்கல்ல, கான்ஸ்டபிள் அந்த விஷயத்த சொல்ல மறந்துருப்பாரு. இப்பதான் அந்த ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கீதாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பாரு. அவரும் இவங்களும் சேர்ந்த மாதிரி அடிக்கடி பான் வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்பாங்க. ரியலா இந்த விஷயத்த பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேருக்குமே ஆசை இருக்கும். ரெண்டு பேருமே ஒரு ரூமுக்கு போற மாதிரி தான் பிளான் இருக்கும். அம்மா கிட்ட போய் சொல்லிட்டு தான் அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா கீதா எங்க போனாங்க அப்படின்றது எக்ஸாக்டா இவங்களுக்கு தெரியாது. அதை பத்திலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி கீதாக்கு அந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு, அந்த ப்ராப்ளத்தை பத்தி என்கிட்ட சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றதுக்கு தயங்குறாங்க. எதுனாலும் தைரியமா சொல்லுமா, அப்பதான் கீதாவை காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. கீதாவோட பாய் ஃப்ரெண்டை கூட்டு போனா பாத்தீங்களா, அந்த இடத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே இருந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து இவங்க கிட்ட தப்பாலாம் நந்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்கும். நடுவுல ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ மாதிரி அனுப்பியிருப்பாங்க. அதுல ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும்.
அதை வேணா அனுப்புறேன் சார் அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எங்க இருக்காங்கன்னு இந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியல. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இப்ப இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் வந்திருக்காரு. ஏன்னா அந்த பையன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றது இவருக்கு தெரிய வந்திருக்கு. அதனால அப்பா கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. பையன் உள்ளதான் சார் இருக்கான், நம்மளே பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் பக்கத்துல உட்கார்றாரு. பையன் தெரியாம பண்ணிட்டான், இதை நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, இப்படி பண்ணிட்டேன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாத, அம்மாக்கு எந்த கோவமும் இல்லைன்ற மாதிரிலாம் பையன் கிட்ட பேசுறாங்க. பையனால் தான் காயப்பட்டது அப்படின்ற மாதிரி கேஸை ஃபைல் பண்ணா பையனோட ஃபியூச்சருக்கு ப்ராப்ளம் வரும்ல, அதனால இன்ஸ்பெக்டரா இந்த கேஸை முடிச்சிடலாம்னு நினைக்கிறது. ஆக்சுவலா இவங்க ஒரு கதை உடச்சிட்டு போய் விழுந்தாங்கல்ல, பூட்டு போட்டிருந்த வீட்டை தான் தெரியாம உடச்சிட்டு போய் விழுந்திருப்பாங்க. ஆனா உள்ள டிவி ஆன்ல இருக்கு, அது எப்படி பூட்டின வீட்டுல டிவி ஆன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. யாராவது இருக்காங்களா பாக்கலான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா பொண்ணுங்களோட பிராஸ் எல்லாம் மொத்தமா இருக்கு. இங்க பசங்க தானே தங்கிட்டு இருந்ததா சொன்னீங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கறது. பார்த்தா 3 பசங்க கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இவங்களுமே ஒவ்வொரு இடமா தேடி வந்துட்டு இருக்காங்கல்ல, பசங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பசங்கள்ல ஒருத்தன் தான் கீதாவோட பாய் ஃப்ரெண்டா இருப்பான், மத்த 2 பேருமே இவனோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இப்ப போட்டோ மூலியமா இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. கீதா எங்கடா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்டுட்டு இருக்காரு. இவனுங்க எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. கீதா இங்கதான் எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி ஒவ்வொரு இடமா வந்துட்டு இருக்காங்க. ஒரு பழைய ஸ்டோர் ரூம்ல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அதுக்குள்ளதான் கீதாவோட பாடியை இவங்க போட்டு வச்சிருக்காங்க. ரேப் பண்ணி சாவடிச்சிருக்காங்க போல. இது தெரிஞ்சோடனே இவரு ஷாக் ஆயிடுறாரு. இப்ப எல்லாருமே இந்த கேஸை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்ல, நம்மளால இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தங்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே இதை பத்தி தான் நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு இந்த தகவல் தெரிய வந்துருது. ஆட்கள் பாடியும் கொண்டு வந்து தராங்க. இதெல்லாம் பாக்குற பேரண்ட்ஸ் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நடந்த எல்லா கிரைம்லயும் ஒரு காமனான விஷயம் இருக்கும், போனை எல்லாருமே அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதுதான் இந்த கிரைமுக்கு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. போன் யூஸ் பண்றதை குறைக்கணும், அதுக்கு ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த ப்ரோக்ராம்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. ஒரு ஆபத்துல போய் மாட்டிக்கிற அளவுக்கு போனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜோட இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.